காய்ஸ் வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி தானே பேச போகிறோம். அப்படி தானே? அப்படிதாங்க. சொல்லிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நான் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி மூணு விஷயத்தில் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்படி தானே? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆமாம். எதனால் அங்கிட்டு போன கப்பல் எல்லாமே முழுங்குதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே அதாவது அது கீழே மேக்னெட்டிக் ராக் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை, பீப்புளோட மிஸ்டேக்ஸ் தான். ஏன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன போட்டு பாருங்க. அப்படி தானே? 1918 ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பலில் 300 பேர் போகிறாங்க. அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் போகும்போது அந்த கப்பல் காணாமல் போயிடுது. அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டு போகுது, அதுவும் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்கிட்ட போகும்போது ரேடியோஷன்லேருந்து காணாமலே போயிடுது. இதை பார்த்த சயின்டிஸ்ட்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ் சைக்ளோன் அவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. 1995 அதை தேட 5 ஜெட்டு போதும், 5 ஹெலிகாப்டர் போதும், 5 ஜெட்டு போதும். அந்த ஜெட்டும் காணாமல் போச்சு. எதனாலன்னு யாருக்குமே தெரியலை. ஸோ அந்த சைடு போகிறதெல்லாம் எல்லாமே காணாமல் போயிடுது. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்க தெரியும். நான் கூகுளில் போட்டப்போ வந்து என்ன வந்துச்சுன்னா, பீப்புளோட மிஸ்டேக் தான் வந்துச்சு. இதை முதல்ல கண்டுபிடிச்சது கொலம்பஸ் தான். 14th அவர் தான் கண்டுபிடிச்சாரு பெர்முடா ட்ரையாங்கிளை. எஸ் காய்ஸ், இது உண்மைதான். நம்ம அவ்வளோதான். இந்த வீடியோ சின்னோண்டு வீடியோ தான், 2 நிமிஷத்தை கரெக்டாக நான் சொல்லிட்டேன். இத்தனோண்டு விஷயத்தினால அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. அப்படி தானே? எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.